அல்டவர் 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் தற்போதைய வானிலை நிலவரம் குறித்து வரைகலை விளக்கத்துடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். ஓவர் டு யூ பார்த்திபன். நன்றி அஞ்சலி. நேர்களே, பருவமழை காலத்தோட ஒரு கோல்டன் ஃபேஸ்னால் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கிளைமேட் இருக்குது. பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. சில இடங்களில் கனமழையும் பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நேற்று இரவு முதலே வானிலை எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 6 மணி நேரத்திற்கான தமிழகத்தின் மீதான மேக நடமாட்டத்தை தான் நம்ம இப்போ திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா புதுச்சேரிக்கும் டெல்டா பகுதிகளுக்கும் இடைப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா மழை மேகங்கள் எந்த அளவுக்கு திரண்டு பெரும் மழையை கொடுத்து நகர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றத பார்க்க முடிகிறது. சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களும் சரி, இங்க கீழே தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களையுமே சரி மழை மேகங்கள் எந்த அளவுக்கு திரண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நிலவரம் இன்று காலை வேளையிலும் நிலவுகிறது. பல்வேறு பகுதிகளிலும் சென்னை மாநகர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள், கீழே டெல்டா பகுதிகள், அதற்கும் கீழே தென் மாவட்டங்கள்னு பல்வேறு பகுதிகளிலுமே நல்ல ஒரு மழை பொழிவானது வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அடுத்த 1 மணி நேரத்திற்கு மழை நிலவரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை உள்ளிட்ட அப்படியே அந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாத்திலையுமே வந்து மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் டெல்டா பகுதிகளில் மழை கொடுத்த மழை மேகங்கள் அப்படியே கொஞ்சம் உள்ள தள்ளி உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை தருவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலவரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலை தலைநகர் சென்னையை எடுத்துக்கலாம். சென்னை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பாருங்க மழை எந்த அளவுக்கு தீவிரமடைந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும்போது சென்னையின் வட பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், அந்த பகுதிகளெல்லாம் பாருங்க மழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பொன்னேரி, மீஞ்சூர், புதூர், பஞ்சட்டி, மேட்டுப்பாளையம், செங்குன்றம், காட்டூர் இந்த பகுதிகளில் மழை தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதற்கான சூழலை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஆவடி, பூந்தமல்லி, குன்றத்தூர், தண்டலம், புதுச்சேரி, ஸ்ரீபெரும்புதூர் இந்த பகுதிகளிலுமே கூட மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலுமே வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்க போகிறது. சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி கனமழைக்கான ஒரு சூழல் அடுத்த 1 மணி நேரத்துக்கு சென்னை மாநகரில் இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் சென்னைக்கு தெற்கு பகுதிகளை பாருங்க, தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளும் சரி, அதனை தாண்டி மகாபலிபுரம் வரைக்குமே அந்த பகுதியில் வந்து மழை தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தாம்பரம், அகரம், தேனி, சிறுசேரி, கேளம்பாக்கம், திருப்போரூர், கரும்பாக்கம், கச்சடிமங்கலம், மறைமலை நகர், மேலச்சேரி, வாலாஜாபாத், நெய்யடிப்பாக்கம், நெற்குன்றம், உத்திரமேரூர், வேடந்தாங்கல், மதுராந்தகம், சாலவேடு இந்த பகுதிகளிலுமே, மகாபலிபுரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமே பாருங்க பள்ளிநத்தம், திருப்போரூர், அருண்குன்றம், நெய்க்குப்பி, கல்பாக்கம் வரைக்குமே கூட கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளால் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியே கீழே வர வர பாருங்க கடலோர மாவட்டங்கள் எல்லாத்திலுமே மழை பொழிவு தீவிரமடையக்கூடிய சூழல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கடலோர மாவட்டங்கள் தாண்டி உள் மாவட்டங்களுக்குமே கூட அந்த மழையானது நீடிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ஆலம்பாறை, சுண்ணாம்பேட்டை, மரக்காணம் இந்த பகுதிகளிலுமே, திண்டிவனத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகள், அதோட கிளியனூர், மயிலம், ரங்கநாதபுரம், விக்கிரவாண்டி, முட்டத்தூர், சுறாப்பட்டு, விழுப்புரம், வளவனூர், பஞ்சமாதேவி, கந்தரக்கோட்டை, பன்ருட்டி, நெல்லிக்குப்பம், கடலூர், மாம்பலப்பட்டு, வீராங்கிபுரம் இந்த பகுதிகளிலுமே கூட மழை கனமழை என்ற அளவில் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக பார்க்க முடிகிறது. அப்படியே கீழே வந்தோன்னா இங்கே பாருங்க டெல்டா பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை தீவிரமாகக்கூடிய ஒரு சூழல் நம்மளால் பார்க்க முடிகிறது. இரவு முதலே வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல ஒரு மழை பொழிவு இருந்துட்டு வந்திருக்கு. இன்று காலை வேளையை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் பேண்ட் ஆஃப் ரெயின்ஸ் தொடர்ந்து உள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே சீர்காழியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், திருமுல்லை வாசல், திருவெண்காடு, காவேரிப்பட்டினம், மணல்மேடு உள்ளிட்ட இந்த பகுதிகளிலும் அடுத்த 1 மணி நேரத்திற்கு மழை தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியே கொஞ்சம் உள்ள நகர்ந்து வந்தோம்னா தஞ்சாவூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் பாருங்க தஞ்சாவூர், திருச்சி இந்த என்டையர் ஸ்ட்ரெச்ல மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தஞ்சாவூர், திருவையாறு, திருமணூர், ஆலக்குடி, வல்லம், செங்கிப்பட்டி, பூதலூர், திருக்காட்டுப்பள்ளி, புள்ளம்பாடி, லால்குடி, சமயபுரம், பாடலூர், திருவரங்கம், திருச்சிராப்பள்ளி, கிருஷ்ணசமுத்திரம், குண்டூர், அதோடு மண்டையூர்,
அரவக்குறிச்சிப்பட்டி, வெண்ணம்பட்டி, புலியூர், நொடியூர், செங்கிப்பட்டி, தெம்மாவூர், கிள்ளனூர், கந்தர்வக்கோட்டை, பெருங்களூர் இந்த பகுதிகளிலும் மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இதில் மழை அடுத்து ஃப்ரெஷ் பேண்ட் ஆஃப் ரெயின்ஸ் நுழையறதுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இதுவுமே கூட 8 மணிக்கு மேலே மழை அந்த பகுதிகளிலும் தீவிரமடைவதற்கான சூழல் இருப்பதை பார்க்க முடிகிறது. சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் நுழைஞ்சாலுமே அப்படியே வர வர காரைக்கால், நாகப்பட்டினம் இந்த பகுதிகளிலுமே கூட அடுத்த 1-2 மணி நேரத்தில் மழை தீவிரமடைய இருக்கிறது. இந்த ஒரு ஃப்ரெஷ் பேண்ட் ஆஃப் ரெயின்ஸ் உள்ள வர காத்திருக்கிறது நம்மளால திரையில பார்க்க முடிகிறது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலுமே கூட நல்ல ஒரு மழை பொழிவை பெற காத்துக் கொண்டிருக்கின்றன. இதுல பார்த்தோம்னா இளையான்குடி, தேவிப்பட்டினம், வரவாணி, மரவன்மங்கலம் இந்த பகுதிகளிலுமே சரி. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தனா தென்முனையில நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் பாருங்க எந்த அளவுக்கு மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வகையில திருக்கருங்குடி, வள்ளியூர், பணகுடி, பேச்சுப்பாறை, முத்துக்குளிவாயல் இந்த பகுதிகளிலுமே, நாகர்கோவிலை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் பத்மநாபபுரம், குளச்சல், முட்டம் உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட, கன்னியாகுமரியை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள், பணகுடி இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் பேண்ட் ஆஃப் ரெயின்ஸ் உள்ள நுழைய இந்த பகுதிகள், இந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாத்திலுமே இன்று மதியம் வரைக்குமே கூட மழை பொழிவு தொடர்ந்து இருக்க போகிறது. தொடர்ந்து நல்ல ஒரு மழை பொழிவை பெற இருக்கின்றன. அப்படியே பார்க்கும்போது இந்த அடுத்த 1 மணி நேரத்திற்கான நிலவரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மழை நிலவரமானது அப்படியே தொடர இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ சராசரியாக காலை 10 மணி அப்படின்ற ஒரு நிலவரத்தை நம்ம வச்சுக்கிட்டாலுமே பாருங்க கடலோர மாவட்டங்கள் தாண்டி அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு உள் மாவட்டங்களையும் பிரதிபலிக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. கடலோர மாவட்டங்கள் எல்லாத்திலுமே மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த பேண்ட் ஆஃப் ரெயின்ஸ் நகர்ந்து உள் மாவட்டங்களையும் குறிப்பாக வட மாவட்டங்கள் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட வானம் மேகமூட்டத்துடன் அல்லது லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலவரம் அப்படியே தான் இருக்க போகுதான்னா மழையின் தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது, முக்கியமாக கடலோர மாவட்டங்களில். ஸோ நம்ம சராசரியா மதிய வேளையில் எடுத்துக்கோங்க. மதிய வேளையில் பார்த்தீங்கன்னா சென்னை தொடங்கி டெல்டா வரைக்குமே பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களில் பாருங்க மழை தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த KTCC ஜோன் இருக்கு இல்லையா, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் மதிய வேளையில் இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படியே அதனை ஒட்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் இந்த மாவட்டங்களிலுமே கூட மழை பொழிவிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது டெல்டா மாவட்டங்கள் வரைக்குமே இந்த நிலவரம் நீள்வதை நம்மால பார்க்க முடிகிறது. அதனுடைய தாக்கம் உள் மாவட்டங்களையும் பாருங்க மதிய வேளையில உள் மாவட்டங்களும் எந்த அளவுக்கு பிரதிபலிக்குது அப்படின்றதையும் நம்மால பார்க்க முடிகிறது. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள் தான் இன்று நல்ல ஒரு மழை பொழிவை பெற்றுக்கொண்டிருக்கின்றன, பெறவும் போகின்றன. இன்றைய நாள் முழுவதுமே தமிழகம் ஒரு நல்ல ஒரு மழை பொழிவை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறது. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.